வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 1985ல வெளியான இரக்கல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கண்டென்ட் ரொம்ப டார்க்கா இருக்கும், அதாவது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். இந்த படம் 1985ல வெளியானது எப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு டார்க்கா அந்த டைம்லயே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துல சூசகமா சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நேரடியா சொன்னா படத்துக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் சூசகமா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பேபின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை சுத்தியே தான் இந்த கதை நகர்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப வயரெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ரூம்மேட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி காம்பஸ் வச்சு கையை குத்துறாரு, ரத்தம்லாம் வருது. அந்த ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் சீனியரா இருப்பாரு. ஜூனியர்ஸை கலாய்க்கணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப எல்லா சீனியர்ஸும் சேர்ந்த மாதிரி ஜூனியர்ஸ் எல்லாம் எழுப்பி விடுறாங்க. எல்லாரும் வெளியே வாங்கடான்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ரேகிங் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்ரெஸ்ஸை கலட்டுங்க, ஜட்டியோட நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஜூனியர்ஸ் தயங்குறாங்க. இப்ப பண்ண போறீங்களா இல்லையான சீனியர்ஸ் மிரட்டுறாங்க. இதனால ஜூனியர்ஸ் வேற வழி இல்லாம ஜட்டியோட நிக்கிறாங்க. அடுத்ததா சீனியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா மூத்திரத்தை குடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஜூனியர்ஸ் வம்பு பண்றாங்க. இப்ப குடிக்கிறீங்களா இல்லையான்ற மாதிரி வற்புறுத்தி இவங்க குடிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா சில பசங்க தள்ளிலாம் விடுறாங்க. அதனால ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு பேபின்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் சீனியர் தான். அவர் ஒரு ஜூனியர் பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எல்லாருமே அடிக்க மட்டும் தான் செய்யறாங்க. இவர் ஆயுதத்தை வச்சு கிழிக்கலாம் செய்யறாரு. அவனுக்கு ரொம்ப காயம் பட்டிருக்கும். அதனால இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இவருமே இவரோட ஊரை பார்த்து கிளம்பிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பாரு. இவரோட அப்பாவை பத்தி இப்ப நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட அப்பா பேரு மேத்யூ அப்படின்றது. மேத்யூவை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல ஆளுங்களை வச்சு வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேத்யூவுக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. அந்த 3 பசங்களை பத்தி பொறுமையா நான் சொல்றேன். அதுல ஒருத்தரா தான் இந்த பேபி இருப்பாரு. இப்ப பேபி காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறத அப்பா பாக்குறாரு. என்ன வந்திருக்கான்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் கண்டுக்காம பேபியும் அவரோட ரூமை நோக்கி நடக்கிறாரு. பேபியோட செகண்ட் அண்ணன் பேரு சன்னி அப்படின்றது. அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, பேரு நான்சி அப்படின்றது. என்ன கொழுந்தனார் வந்திருக்காருன்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. இவர் கண்டுக்காம ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. என்னடா திடீர்னு வந்திருக்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதே மாதிரி சாப்பாட பரிமாறிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட கையில அடிபட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, தவறி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. மேத்யூ இருக்காரு பாத்தீங்களா, ரப்பர் மரம் நிறைய வச்சிருக்காரு. அதுல வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆளுங்களை வச்சிருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கம்மியா தராரு. அவங்களுக்குன்னு சங்கம் இருக்கும்ல, அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எப்படி சரி கட்டுறது அப்படின்ற மாதிரி இவரோட 2வது பையனான சன்னி கிட்ட பேசிட்டு இருக்காரு. சம்பளத்தை ஏத்துனா இவங்களுக்கு நிறைய காசு தர மாதிரி இருக்கும். அதுக்காக வேற ஒரு ஐடியா பண்றாங்க. அதாவது வந்திருக்கவங்கள சரி கட்டிடலாம், இவங்களை விலைக்கு வாங்கிட்டா இவங்க கொஞ்ச நாள் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க. உள்ள வாங்க பேசிக்கலான்ற மாதிரி 2 பேரையும் உள்ள வர வச்சிடுறாங்க. வேலை பார்க்குற எல்லாருக்குமே சம்பளத்தெல்லாம் ஏத்தி தர முடியாது, நீங்க வேணா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கோங்க, எப்படியாவது அந்த ஒர்க்கர்ஸை சமாளிங்கன்ற மாதிரி பேரம் பேசுறாங்க. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு காசை வாங்கிட்டு சைலண்டா கிளம்பிடுறாங்க. சன்னி இருக்காரு பாத்தீங்களா, நடுவுல ரூம்க்கு வந்து சரக்கெல்லாம் அடிப்பாரு. ஆக்சுவலா சன்னிக்கும் அவரோட ஒய்ஃப் நான்சிக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே நடக்காம இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒய்ஃபை கண்டுக்காம இவர் பாட்டுக்கு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்பதான் தம்பியை கவனிக்கிறாரு. நீ எப்படா காலேஜ்ல இருந்து வந்தன்னு கேக்குறாரு. அதுக்கு பேபி எந்த ஒரு பதிலும் சொல்லாம ரூம்குள்ள வந்துடுறாரு. பேபி படுத்து தூங்கலாம்னு நினைக்கும் போது தூக்கம் வர மாட்டேங்குது. கஞ்சா எடுக்கலான்னு வச்சிருக்க கஞ்சாவை பாக்குறாரு. கம்மியா இருக்கு, வாங்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஊர்லயே கஞ்சா விற்கிற மாதிரி இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. போற வழியில கமலான்னு ஒருத்தங்களை பாக்குறாரு. ஆக்சுவலா கமலாவை பொறுத்த வரைக்கும் இவர் கூட சேர்ந்து ஸ்கூல் படிச்சவங்களா இருப்பாங்க. 2 பேருமே வேற வேற கேஸ்ட். இந்த பேபியை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டாரு. கமலாவை இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப கமலா கிட்ட ஜாலியா பேசுறாரு. எப்ப காலேஜ்ல இருந்து வந்தீங்கன்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. இப்ப பேசி முடிச்சவரு கஞ்சா வாங்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப காசெல்லாம் தந்து அவர்கிட்ட கஞ்சா வாங்குறாரு. மேத்யூக்கு ஒரு அப்பா இருப்பாருல, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. மேத்யூ காசு சம்பாதிக்கிறதுக்காக நிறைய தப்பெல்லாம் பண்றாரு. அதுல அப்பாக்கு உடன்பாடு கிடையாது. அப்பாவால எந்திரிக்க கூட முடியாது, படுத்த படிக்காதான் இருப்பாரு. இவரை பாத்துக்கிறதுக்காகவே உன்னின்னு ஒருத்தரை இந்த இடத்துல போட்டிருக்காங்க. உன்னி தான் அவருக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரு. சன்னியை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இதெல்லாம் இவரோட ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. இப்ப எதிர வர பேபியை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. அதாவது பேபி மேல இவங்க ஆசைப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நேரடியா சொல்ல முடியாதுல்ல, அதை நமக்கு சொல்ல மாட்டாங்க.
இப்ப பேபியுமே ரூம்குள்ள வந்துடுறாரு. நிறைய கஞ்சாலாம் வாங்கின மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கஞ்சாவெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப சன்னி நியூஸ் பேப்பர் படிக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா பேபியோட ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுல அதை பத்தி தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. பேபி ஒரு நபருக்கு பயங்கரமா காயத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். இறந்து போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே போலீஸ் பேபியை தேடிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. எப்பனாலும் வரலான்ற மாதிரிலாம் சன்னி அப்பாவுக்கு புரிய வைக்கிறாரு. இவன் எதுக்காக இதெல்லாம் சொல்லல அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் பையனா போயிட்டான்ல, பையனை காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரப்போறாங்க. அந்த நேரம் பையன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. வீட்டுல உன்னின்னு ஒருத்தர் வேலை பாக்குறாருல, அவர்கிட்ட சொல்லி குடோனுக்கு கூட்டு போக சொல்றாங்க. அவருமே கூட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரை சேர்ந்தவரா இருப்பாரு. உங்க பையன் எங்க, உங்க பையன் கிட்ட விசாரணை பண்ணோம், அந்த பையன் சீரியஸா இருக்கான்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா இவங்க எப்படியாவது பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் மூத்த அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு ஜோஷி அப்படின்றது. ஜோஷி இருக்கார்ல, சார் எங்க பையன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், சண்டையில இந்த மாதிரி ஏற்படுறது சகஜம் தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இங்க ஆர்குமெண்ட்லாம் வருது. அப்பா இருக்கார்ல, காசை தந்து இந்த போலீஸை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சார் எவ்வளவு நாளா வாங்கிக்கோங்க, பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரிலாம் அவரை சரி கட்டிடுறாரு. என்ன ஆகுமோன்ற மாதிரி பேபி கொஞ்சம் பதட்டமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப உன்னி இருக்காருல, வாங்க வீட்டுக்கு போலான்ற மாதிரி கூட்டு போறாரு. இப்ப அண்ணனுங்க ரெண்டு பேருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவும் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உன்னை படிக்கிறதுக்கு அனுப்புனா இப்படிதான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. 1 லட்சம் ரூபாய் உன் படிப்புக்காக செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு செலவு பண்ணி நான் தான் படிக்க வைக்க சொன்னனான்ற மாதிரி பையனுமே கோவப்பட்டு அப்பாவையே அடிக்கிறதுக்காக வரான். அப்ப அண்ணனுங்க இருக்காங்கல்ல, என்னடா பண்ணிட்டு இருக்க, கண்ட்ரோலா இருன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த வீட்லயே வயலண்டான ஆளுனா அது ஜோஷி தான். என்னை விட வயலண்டா தம்பி இருக்கானேன்ற மாதிரிலாம் இப்ப சன்னி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஜோஷியோட ஒய்ஃப் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. இவருமே அங்கதான் இருக்காரு. நடுவுல மட்டும் இந்த இடத்துக்கு வருவார் போல. அதே சமயம் சன்னியை பொறுத்த வரைக்கும் அப்பா கூட சேர்ந்து இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. நானும் உன்ன மாதிரி வேற எங்கேயாவது போயிடலான் இருக்கேன், அப்பா என்ன விடவே மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தனியா போய் நீ என்னடா பண்ணுவ, உனக்கு என்னடா தெரியும்ன்ற மாதிரிலாம் ஜோஷி கேக்குறாரு. ஏன்னா சன்னியை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவுமே தெரியாது. பையன் காலேஜ்ல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கான்ல, அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபாதர் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. இந்த ஃபாதரும் இந்த குடும்பத்துக்கு வேண்டியவரா தான் இருப்பாரு, நீங்க தான் புத்திமதி சொல்லணும்னு சொல்றாங்க. சரி நீங்க வெளியே போங்கன்னு அம்மாவை அனுப்பிடுறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க, வீட்டுல எல்லாருமே உன் மேல பாசம் வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. வீட்டுல யாருக்கும் என் மேல பாசம் இல்ல, எனக்கும் யார் மேலயும் பாசம் இல்லைன்ற மாதிரி இந்த பையன் கொஞ்சம் கோவமா பேசுறான். இவன் வீட்டை ரொம்ப வெறுக்கிறான்றதை இந்த ஃபாதருமே புரிஞ்சுக்கிறாரு. நான் கமலா தானே சொன்னேன், அவங்க பேரு நிர்மலா அப்படின்றது. நிர்மலா குளிக்கிறதுக்காக வர இடத்துல இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பக்கத்துல வந்தோன்னே இவர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் வெக்கப்பட்டு இங்க இருந்து ஓடுற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்காங்க. இவரும் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வராரு. ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணி பிடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த புதர்ல ஒண்ணு மண்ணா இருந்துடுறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ராகவன் ஒருத்தரை பாக்குறாரு. இந்த ராகவனும் இவங்க கூட சேர்ந்து படிச்சவர் தான். ராகவனை பொறுத்த வரைக்கும் ரப்பர் மரத்துல ரப்பர் எடுக்கிற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்கல்ல, ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்த மாதிரி ஸ்மோக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரப்பர் மரத்துல ரப்பர் சொட்டிட்டு இருக்கிறத இந்த பேபி பாக்குறாருல, இதை பார்க்கும் போது ரத்தம் சொட்டுற மாதிரியே எனக்கு தோணுதுன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, இவர் பொதுவாவே கொஞ்சம் வயலண்டான ஆளுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிறைய கஞ்சா வேணும்ன்ற மாதிரி ஒருத்தர் மேத்யூ கிட்ட கேட்டிருப்பாரு. இங்க ஒருத்தன் கஞ்சா விக்கிறான்ல, அவங்க கிட்ட இருந்து புடுங்கி அந்த இடத்துல நம்ம விக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சின்ன பையனையும் போக சொல்றாரு. நான்லாம் போக மாட்டேன்னு சின்ன பையன் சொல்றான். ஒழுங்கா போன்ற மாதிரி இவரும் கொஞ்சம் அதட்டி சொல்றாரு. அண்ணனுங்க வான்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன தம்பியும் கிளம்புறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்கே கஞ்சா விக்கிறவன பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மொத்த கஞ்சாவையும் தாண்டி கேட்கறாங்க. நான் அதை வச்சுதான் வியாபாரம் பண்றேன், தரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். தரமாட்டியான்ற மாதிரி இவங்க பயங்கரமா இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியாம இவருமே அங்கதான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவர் மறைச்சு வச்ச இடத்துல இருந்து இவங்க கஞ்சாவெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதை வேற ஒருத்தருக்கு தரணும்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நபர் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த நபர் கிட்ட கைமாத்தி விட்டு நிறைய காசை பாத்துடுறாங்க. நிறைய காசு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஜோஷி சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தம்பிக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. தம்பி கொஞ்சம் கோவமா தான் பாத்துட்டு இருக்காரு. இந்த மேத்யூவை பொறுத்த வரைக்கும் கணக்கு பிள்ளையா ஒருத்தர் இருப்பாரு. அவருமே உங்க பொண்ணு ஆனி வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனி மட்டும் வராளா இல்ல மாப்பிளையும் வராரா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல உங்க பொண்ணு மட்டும் தான் வரான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. திரும்பி உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் சண்டையான்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி புலம்புறாங்க. உண்மை என்ன தெரியுமா, இவங்க ரொம்ப மாடர்னா இருப்பாங்க, சரக்கடிப்பாங்க, எப்ப பாரு மத்த ஆண்கள் கூட சிரிச்சு பேசுவாங்க. இதனால்தான் இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை ஏற்படும். ஆனா இவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லா தப்புக்கும் காரணம், என் மேல தப்பே இல்லைன்ற மாதிரி வீட்டுல டிராமாலாம் பண்ணுவாரு. இவங்க டிராமா பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப இவங்களுமே இங்க இருக்க நான்சி கிட்ட சாதாரணமா பேசுறாங்க. நான்சி போய் சாப்பாடு எடுத்துடுவான்னு சொல்றாங்க.
என்ன சாப்பாடுல மீனே இல்ல, மீன் இருக்குல்ல, மீனை போய் கொண்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. நடுவுல இந்த வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு போவாங்கன்றது நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி இங்க உன்னின்னு ஒருத்தர் வேலை பாக்குறாரு பாத்தீங்களா, அவர் மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்கு. இப்ப அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. லைட்டா ஸ்மைல் பண்றாங்க, பதிலுக்கு அவருமே ஸ்மைல் பண்றாரு. இவங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப பேபி அவரோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கையில ஒரு கத்தி எடுத்து பாக்குறாரு. அந்த கத்தியை வச்சு இவர் பெட்டை கிழிச்சிட்டு இருக்காரு. இப்ப பெட்டுக்குள்ள பஞ்செல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்காரு. இவர் எப்பவுமே இப்படி வித்தியாசமா தான் நடந்துப்பாரு. இப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அதாவது அக்காவும் அந்த உன்னியும் சேர்ந்து ஒரு ரூம்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரூமை விட்டு திரும்பி வராங்க. இவங்க 2 பேர் எதுக்காக அந்த ரூமுக்கு போறாங்க, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பழக்கம் போகுது அப்படின்றத இவருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஆனியோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இவர் பேரு ஆண்ட்ரூ அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பெண் குழந்தையும் இருக்கா. இப்ப இவருமே அந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்றத பத்தி மேத்யூ கிட்ட பேசுறாரு. அதாவது அவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க, நிறைய சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் கூட்டே போக மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த வீட்லயே மூத்தவரான பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டா, கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சமாதானம் பேசுறாரு. சரி கூட்டு போலான்ற மாதிரி ஆண்ட்ரூவே முடிவு எடுத்துறாரு. ஆனா வைஃப் இருக்காங்கல்ல, நான் உடனே வர முடியாது, கொஞ்ச நாள் என்னோட பேரண்ட்ஸ் வீட்ல இருந்துட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. உன் விருப்பம்ன்ற மாதிரி ஆண்ட்ரூவை இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. பேபிக்கு ராகவன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவருமே வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அந்த ஃப்ரெண்டு வீட்ல சேர்ந்து சரக்கு அடிக்கிறாரு. மறுநாள் காலையில முழிச்சு அவர் வீட்லயே சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை நினைச்சுதான் இவர் ஃபீலிங்கா சரக்கெல்லாம் அடிச்சிருப்பாரு. இவர் ரூம்ல இருக்கும் போது நான்சி பேசுறதுக்காக வராங்க. அவரை படுக்க வைக்கிறதுக்காக வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் சரின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சன்னி செம்ம போதையில இருக்காரு. 2 பேருமே தூக்குன மாதிரி தான் அவரை பெட்ல படுக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்படி படுக்க வச்சிட்டு இருக்கும் போது இவங்க லைட்டா டச் எல்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல, அன்னி கண் பார்வையிலேயே சிக்னல் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனா இவருக்கு அதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இவர் பாட்டுக்கு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் படத்துல நேரடியா சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சூசகமா தான் சொல்லுவாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த உன்னியோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப உன்னிக்காக ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. உன்னி அந்த இடத்துக்கு வரான். அப்படி வரும்போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி இருந்து கயிறை வச்சு லாக் பண்றாரு. அந்த கயிறை வச்சு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனோட கதையை முடிச்சிடுறாரு. அக்காவும் இவனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் சட்டுன்னு இங்க இருந்து போயிடுறாரு. அதாவது ஆனி இப்ப ஒன்னா இருக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க இவர் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சுன்னு பாக்குறாங்க. இறந்து போயிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா வேகமா ரூமுக்கு போயிடலான்ற மாதிரி ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அக்கா கிளம்பி போனதுக்கு அப்புறம் திரும்ப இவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவனே தூக்கு போட்ட மாதிரி செட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல தூக்குல எல்லாம் மாட்டிட்டு இருக்காரு. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பெரியவர் இரும்பிக்கிட்டே இருக்காரு. உன்னி என்ன ஏதுன்னு பார்க்காம இருக்கான். உன்னி எங்க போனான்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே உன்னியை தேடிட்டு இருக்காங்க. செக் பண்றதுக்காக வந்தவங்க உன்னி தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா யாரோ தொங்க விட்ட மாதிரியே உங்களுக்கு தோணுது. போலீஸ் கிட்ட போனா விசாரணை நமக்கு தான் பிரச்சனை, போலீஸ் கிட்ட போக வேணாம்னு மேத்யூ நினைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த உன்னியை பொறுத்த வரைக்கும் 10 வயசுல மேத்யூ கிட்ட வேலை கேட்டு வந்திருப்பான். அவனுக்கு குடும்பம்னு எதுவுமே கிடையாது, அதனால பிரச்சனை வராது, எங்கேயாவது தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. பசங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த ஆனி முதல்ல பார்க்கும்போது கீழே தான் விழுந்து கிடந்திருப்பாரு. 2வது வாட்டி பார்க்கும்போது தூக்குல தொங்கியிருப்பாரு. நடுவுல யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரி ஆனிக்கு டவுட்டா இருக்கு. இவர் தான் பண்ணாருன்றத நமக்கு மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இப்ப தாத்தா ரொம்ப கஷ்டப்படுறாருல, பேசாம தாத்தாவை சாவடிச்சு விடுதலை தந்துடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கணக்கு பில்ல இருக்காருல, ஒரு பெரிய இடம் வந்திருக்கிறத பத்தி மேத்யூ கிட்ட சொல்லிட்டு மேத்யூ அந்த இடத்த வாங்கி போட்டு அங்க கஞ்சா பிசினஸ் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது இவரே விளைவிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பையன் கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறாரு. மூத்த பையனை தானே இவருக்கு பிடிக்கும், அவர்கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்கிறாரு. அவரும் பண்ணலான்னு சொல்றாரு. இந்த பேபி எப்பவுமே நிர்மலாவை ஆத்தங்கரையில வச்சு தானே பாப்பாரு. அப்படி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நிர்மலா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னோட அம்மா எனக்காக ஒரு மாப்பிளைய பாத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இவரோட முகம் லைட்டா மாறுது. உங்க வீட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பா என்ன ஏத்துக்கவே மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்களாவது ஏதாவது முடிவு எடுப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல. என் அம்மா கேட்டோன்னு ஓகே சொல்லிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவருக்கு ஏத்துக்க முடியல. இவங்க நடந்து போலான்னு நினைக்கும் போது இவரும் தடுக்கிறாரு. ப்ளீஸ் என்ன விடுங்கன்ற மாதிரி இவங்களுமே தள்ளி விட்டு போக பாக்குறாங்க. அதை மீறியே இவர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. இப்பயும் இவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவரை தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. அவங்க போனதை இவரால ஏத்துக்க முடியல. ராகவன் கிட்ட இதை பத்தி சொல்லலாம் மாட்டாரு. ஆனா சோகமா சரக்கச்சிட்டு இருக்காரு. எனக்கு விலைமாதி கிட்ட போனோம், உனக்கு யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாரு. ராகவனும் எனக்கு ஒருத்தங்களை தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ராகவன் இருக்காருல, அந்த இடத்துக்கு இவரை கூட்டு வந்துடுறாரு. உள்ள போன்ற மாதிரிலாம் இவரை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப உள்ள வந்தோன்னு அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஜாக்கெட் எல்லாம் கலட்டுறாங்க, படுக்கிறாங்க.
பார்த்தா அந்த பெட்ல இவங்களோட பையன் இருக்கான். இதை பாக்குற இவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏற்கனவே குழந்தைலாம் இருக்கவங்க கிட்ட நம்ம ஒன்னா இருக்க வேணான்ற மாதிரி சட்டுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்பாக்கு போன் கால் வருது. அதாவது பையன் கிட்ட இவர் வேலையை கொடுத்திருப்பாரு. பையன் கஞ்சா எடுத்துட்டு போகும்போது போலீஸ் சேஸ் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ணி ஷூட் பண்ணவும் செஞ்சிருப்பாங்க. அதுல பையனுக்கு காயம் பட்டிருக்குன்னு தெரிய வருது. இப்ப அப்பா இருக்காருல, தூங்கிட்டு இருக்க சன்னியை எழுப்புறாரு. இந்த மாதிரி ஜோஷிக்கு அடிபட்டிருக்கு, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போனோம், கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜோஷியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஜோஷியோட கையில அவர் ஷூட் பண்ணிருக்காரு போல, கட்டு போட்டு உக்காந்துருக்காரு. நான் தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ண, இருந்தாலுமே புடிச்சிட்டருன்ற மாதிரிலாம் ஜோஷி சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி வெளியே எடுக்கணும்ன்ற மாதிரி அப்பாவும் வேலைலாம் பண்றாரு. இப்ப காசு கொடுத்து பையனை வெளியே எடுத்துடுறாரு. இப்பதான் நமக்கு ஜோஷியோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ஜோஷிக்கு ஒரு பையனும் இருக்காருன்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நிர்மலா வீட்டுல சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு நிறைய ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லாங்ல இருந்து இவர் பாக்குறாரு. இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. ரோப்பை வச்சு இழுத்து எப்படி சாவடிக்கலான்ற மாதிரிலாம் வீட்டுல பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு ஃபாதர் பழக்கம்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃபாதர் வீட்டுல இருக்க பெரியவருக்கு பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதே மாதிரி இவங்க எல்லார்கிட்டயும் ஜெனரலா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஃபாதர் கிட்ட இப்ப சன்னியும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது சன்னிக்கு அப்பா பண்ற தப்பெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, அவரோட பாவமும் எனக்கு தான் சேருது, இவரை விட்டு போலான்னு நினைச்சாலும் விட மாட்டாருன்னு புலம்புறாரு. சன்னி தான் புதுசா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் நினைக்கிறான்ல, விடலாம்ல அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேக்குறாரு. அப்படிலாம் என்னால விட முடியாது, சன்னி என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. ஃபாதரால எதுவுமே பண்ண முடியல, நான் கிளம்புறேன்ற மாதிரி ஃபாதரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. நிர்மலா அந்த நபரை கல்யாணமே முடிச்சிடுறாங்க போல. இப்ப ஊர்வலம் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பேபி கன்னோட எதிர வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா இந்த மாப்பிளைய ஷூட் பண்ணிடுறாரு. எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி நிர்மலா கேட்டுட்டு இருக்காங்க. இவர் நிர்மலாவையும் ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப நிர்மலாவையும் சாவடிச்சவர் நம்மளா செத்துடலான்ற மாதிரி அந்த கன்னை வச்சு இவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். இவருமே தூக்கத்துல இருந்து சட்டுன்னு கண்மூடிக்கிறாரு. இவர் கனவுல வந்தது தாத்தாவோட கன்னா இருக்கும். அந்த கன்னை எடுக்கலாமான்னு எடுத்து பாக்குறாரு. வேணாம் வச்சிடலான்ற மாதிரி திரும்ப அந்த இடத்துலயே வச்சிடுறாரு. இப்ப நிர்மலா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாப்பிளைய பார்த்து பேசுறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. இவருக்கு மாப்பிளைய பத்தி தெரியாதுல்ல, ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டி கடைக்கு தான் வராங்க. அந்த பெட்டி கடை நடத்துறவரை தான் கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க போல. இப்ப கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருமே இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இவன் கதையை எப்படியாவது முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவர் ரொம்ப லேட் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த நான்சி இருக்காங்கல்ல, ஏதாவது எடுத்து வைக்கவான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நான்சி படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருமே கிளம்புறாரு. ஆக்சுவலா அந்த கடைக்காரரோட கதையை முடிக்கிறதுக்காக தான் கிளம்புறாரு. அவருமே கடையை அடைச்சிட்டு கிளம்பலான்ற மாதிரி கடையெல்லாம் மூடி வச்சிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு இவர் பின்னாடி இருந்து வந்து அவரோட கழுத்துல மாட்டிடுறாரு. நல்லா இழுக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரோட கதை முடிஞ்சிருது. இந்த மாதிரி நம்ம வச்சா கண்டிப்பா டவுட் வந்துடும், அதனால நம்ம இங்க இருக்க காசெல்லாம் திருடிக்கலாம், கையில இருக்க வாட்ச் எல்லாம் திருடிக்கலாம் அப்படின்ற மாதிரி திருடுற மாதிரி எடுத்துடுறாரு. அது எல்லாத்தையும் ஒரு கர்ச்சிஃப்ல கட்டிடுறாரு. அதெல்லாம் இவருக்கு தேவைப்படல, அதனால ஒரு நதிக்கரையில தூக்கி போட்டுறாரு. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மாப்பிள்ளை இந்த மாதிரி இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நிர்மலாவோட அம்மா கிட்ட சொல்றாங்க. எது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இவங்க வீட்டை காட்டுறாங்க. போன ஆனி இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள்லயே திரும்பி பெட்டி படிக்கையோட வந்துடுறாங்க. பின்னாடியே தான் ஹஸ்பண்டுமே வராது. ஹஸ்பண்டுமே இவங்க ஆக்டிவிட்டியை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதாவது அந்த இடத்துலயும் இவங்க வேற ஒரு நபர் கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க போல, என் கண்ணாலேயே பார்த்துட்டேன், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. இவர் கோவமா பேசவே ஜோஷி இவரை போட்டு அடிச்சிடுறாரு. எல்லாரும் முன்னாடியும் அடி வாங்கினது இவருக்கு அசிங்கமா இருக்கு. ஜோஷி அடிச்சிட்டார்ல, அதை நினைச்சு ஆண்ட்ரூவா இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், என்னை விட்டுருங்கன்ற வரை இங்க இருந்து கிளம்பி போறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த தம்பியான பேபியும் கவனிச்சுட்டு தானே இருந்தாரு. அக்கா மேலதான் தப்பு இருக்கு, மாமா பாவம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்க அவரை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஆனி அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த தம்பி கயரோட வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அக்காவையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கொலை பண்ண தோணல போல, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பேபியும் ராகவன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. நிர்மலா ஒருத்தரை கட்டிக்கிற மாதிரி இருந்ததுல, என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. அதுவா, அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, காசெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் ராகவன் சொல்றாரு. நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருக்காங்கன்ற மாதிரி இவருமே உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. இப்ப நைட்டு நேரம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, தாத்தாவோட கன் எடுத்துக்கிறாரு. அந்த கன்னு மூலியமா உள்ள இருக்க அக்காவை பாயிண்ட் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஷூட் பண்ணிடுறாரு. அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்டு என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக எல்லாருமே முழிச்சு வராங்க. அப்பதான் தம்பி ஷூட் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்றது தெரியுது. எல்லாருமே சேர்ந்து லாக் பண்றாங்க. இது எல்லாமே இவர் யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு, பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப காலையில பேபி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஆனி இருக்காங்கல்ல, இவரை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி அவங்க சாதாரணமா கேக்குறாங்க. நீ நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்க, உன்னி கூட நீ பண்ணதை பத்தி தெரியும்னு சொல்றாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை உன்னியை இவன் தான் கொலை பண்ணிருப்பானான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
அப்பனை பார்த்து நான்சி வந்துடுறாங்க. இவருமே சாப்பிட்டு முடிச்ச மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப இவங்களால சுத்தமா சாப்பிட முடியல. வேகமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி ரூமுக்கு வந்துடுறாங்க. எங்க 2 பேருக்குள்ள தெரியாதனமா பழக்கம் ஏற்பட்டுச்சுடா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத, உன்னைய நீதான் கொலை பண்ணியான்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதுக்கு இந்த தம்பி எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. சட்டுன்னு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஆத்தங்கரையில இருக்க நிர்மலா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. நீ கட்டிக்க போறவர் இறந்துட்டதா நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க தான் அவரை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்த வாட்டி விசாரிச்சா நீங்க தான்றதை நான் சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க பேசிட்டு நடந்து போறாங்கல்ல, இவருமே கயரை மறைச்ச மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, வராதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதை மீறியே இவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இவங்க சட்டுன மரத்துல இருக்க அருவாளை எடுத்து காட்டுறாங்க. வராதீங்கன்னு சொல்றேன்ல, வராதீங்கன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இவர் கயரை அப்படியே மறைச்சு வச்சுக்கிறாரு. இப்ப பேபியும் ராகவனை பாக்குறதுக்காக வீட்டு வாசல்ல படுத்துட்டு இருக்காரு. அப்ப ராகவனும் சந்தோஷமா வராரு. இப்பதான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான விஷயத்த சொல்றாரு. நம்ம ஸ்கூல்ல நிர்மலான்னு ஒருத்தி படிச்சால, அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க பேபி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் புதுசா எடுத்தேன், எப்படி இருக்குன்ற மாதிரி ராகவன் கேக்குறாரு. இவரால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. நல்லா இருக்குன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு. அவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது இவருக்கு கோபம் தான் வருது. இவனை ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனிக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பா. ஆனா அவளுக்கு இவங்க கிட்ட இருக்கிறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அப்பா கிட்ட போனோம், என்ன அப்பா கிட்ட கூட்டு போங்கன்ற மாதிரி பயங்கரமா அடம் பிடிக்கிறா. இவங்க கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாங்க. அவ அப்பாவை தான் விரும்புறான்றதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பேபி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ட்ரெஸ்ஸை கட் பண்றாரு. அது மூலியமா மாஸ்க் மாதிரி ரெடி பண்றாரு. இப்ப ராகவன் வீட்டுல ராகவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராகவன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிர்மலா வீட்டுல நிர்மலா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ராகவன் வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவரும் மறைஞ்சிருந்து வந்து அட்டாக் பண்றாரு. ராகவன் தடுத்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராகவன் இருக்கார்ல, இவரோட மாஸ்க ஓபன் பண்ணிடுறாரு. அடப்பாவி பேபி நீயான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. பேபியும் தள்ளி விட்டுட்டு ஓடிடுறாரு. இப்ப அடி வாங்கின ராகவன் இருக்காரு பாத்தீங்களா, நிர்மலா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற நிர்மலான்னு கேக்குறாரு. கொடுங்கன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப லேட் நைட் இவர் காலிங் பெல்ல அடிச்சிட்டு இருக்காரு. நான்சி தான் கண்முழிக்கிறாங்க. மத்தவங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கோம், இருந்தாலுமே சிலர்லாம் படுத்துடுறாங்க. நான்சி மட்டும் எந்திரிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் நான்சி கதவை திறக்கிறாங்க. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாரு. இவர் பாட்டுக்கு ஒரு ரூம் வந்துடுறாரு. அந்த ரூம்ல இருக்க பெரிய கண்ணை எடுக்கலாமான்னு பாக்குறாரு. வேணாம் சின்ன கண்ணை எடுத்துக்கலாம்னு ஒரு சின்ன கண்ணை எடுத்துக்கிறாரு. இப்ப திரும்ப ராகவன் கதையை முடிக்கிறதுக்காக ராகவன் வீட்டை நோக்கி கண்ணோட போயிட்டு இருக்காரு. இவர் கண்ணோட வந்துட்டு இருக்கிறத சில ஆளுங்க கவனிக்கிறாங்க. இவன் யாரு கண்ணோட வந்துட்டு இருக்கான்ற மாதிரி துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இடத்தை விட்டு ஓடிடுறாரு. ஆக்சுவலா ஒரு குடவுன் இருக்குல்ல, அங்கதான் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேத்யூ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. உங்க பையன் ராகவன் ஒருத்தரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, அது விஷயமா பேசணும், கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் பையன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு மேத்யூ சொல்லிட்டாரு. இப்ப பையனை கூப்பிடுறாரு. ஆனா பையன் வீட்டுல இல்லன்றது தெரிய வருது. ஆக்சுவலா நான்சி கதவை திறந்து அதுக்கப்புறம் அவர் போனதை பார்த்திருப்பாங்க. அவர் போனதை நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப பேபியோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு தெரியல. இந்த கன்னை வச்சு நம்மளே ஷூட் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தியை வச்சு இவரோட கையை இவரே வெட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெட்டின இடத்துல கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவருக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றது கிளியரா தெரியல. இவங்களுமே பையனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருப்பாங்க. பையன் எங்க போனான்னு தெரியாம வீட்டுல டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படியே இருட்டுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இருட்டின டைம் அவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் உட்காந்துட்டு இருக்க அப்பாவை குறி பாக்குறாரு. டே வாடான்ற மாதிரி அண்ணன் பேசுறதுக்காக வராரு. இவர் அப்பாவை ஷூட் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. தெரியாதனமா புல்லட் ஜோஷி மேல பட்டுருது. இதை பாக்குற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. ஜோஷி மேல புல்லட் பட்டிருந்தாலும் ஜோஷி தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த டைம் மேத்யூ என்ன பண்ணுவார்னா அந்த தாத்தாவோட பெரிய கன்னை எடுத்துடுறாரு. அந்த கன்னு மூலியமா ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்க சண்டை போடுற பையனை ஷூட் பண்ணிடுறாரு. அதாவது பேபியை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப பேபி இந்த இடத்துல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சவுண்ட் கேட்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பேபி இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. ஜோஷியை காப்பாத்துறதுக்காக தான் இவர் ஷூட் பண்ணிருப்பாரு. நம்ம வளர்த்த பையனை நம்மளே ஷூட் பண்ணிட்டுமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா பேபி இந்த அளவுக்கு வைலண்டா மாறினதுக்கு காரணமே இந்த மேத்யூவா தான் இருப்பாரு. இந்த குடும்பத்துல வளர்ந்தாருல, இந்த குடும்பத்துல எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல கெட்டவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் இவரோட ஆள் மனசுல பதிஞ்சு தான் இப்படி மாறிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யார் ஒருத்தரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல, வளர்க்குற விதத்துல தான் கெட்டவங்களாவதும் நல்லவங்களாவதும் இருக்குதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.